வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். டெட் ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத கல்வித்துறை அனுமதி தேவையில்லை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறையுடைய அனுமதி பெற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2 வருடத்துக்குள் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். இப்போ ஏற்கனவே டெட்டு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி தேவையில்லை. தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியமில்லை என முதன்மை கல்வி அலுவலர். ஓவராலாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மொத்தமாக 4.8 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக வழக்கத்தை விட அதிகமானோர் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பம் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வு எழுத கல்வித்துறை அனுமதி தேவையில்லை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி தேவையில்லை. தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியமில்லை என முதன்மை கல்வி அலுவலர்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் 4.8 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக வழக்கத்தை விட அதிகமானோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெட் பொறுத்த வரைக்கும் 4.80 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற இல்லை என்றால் பணி இழக்க நேரிடும் என்பதால் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். பணியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் டெட் தேர்ச்சிக்கு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. டெட் தேர்வு விண்ணப்ப பதிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் டெட் ரிலேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட். டெட் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் டெட் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.